எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம இந்த பட்னம் பக்கோடான்னு சொல்லுவா, ஆனால் நாங்கள் அதை பொட்டலம் பக்கோடான்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, இந்த பாருங்க, 200 கிராம் கடலை மாவு, 100 கிராம் பொட்டுக்கடலை மாவு, 100 கிராம் அரிசி மாவு. இவ்வளோதான். நீங்கள் ஒரு டம்ளரால் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி மாவு, ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, 2 டம்ளர் கடலை மாவு. இல்லை, நாங்கள் கொஞ்சம் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கரண்டி அரிசி மாவு, ஒரு கரண்டி பொட்டுக்கடலை மாவு, 2 கரண்டி கடலை மாவு. இவ்வளவு தான் கணக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது என்ன? பச்சை மிளகா, இஞ்சி, முந்திரி பருப்பு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுண்டது, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் நெய், உப்பு. இவ்வளவுதான். இது பாருங்க, 3/4 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு கம்பல்சரியாக சோடாப்பூ போடுவா, ஆனால் நம்ம போடலை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உப்பையே போட்டுக்கிறோம். சோடாப்பூக்கு பதிலாக உப்பு. அதில் இந்த டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா அப்படி உருக்கி வச்சுட்டுருக்கேன் நெய்யை. அதை உப்பில் குத்திடுவோம். என்ன பண்ணுவோம் அந்த நாள்லன்னா, சோடாப்பூவையும் நெய்யும் குத்தி நல்லா அப்படியே தேய்ச்சி 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 பண்ணுவாள். நம்ம அதுக்கு பதிலாக அதே மாதிரி இதையே இப்படி தேய்ச்சி 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 நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம், அவ்வளோதான். இது அப்படி நல்லா குழப்பா. அந்த நாளில் இதுக்கெல்லாம் சோடாப்பு கொஞ்சோன்னு சோடாப்பு போட்டுப்பா. அதுக்கப்புறம் இந்த வெண்ணெய் போடுவா, இல்லைனாக்கா டால்டா போடுவா. நம்ம ஒன்றும் இல்லாமல் கடைசியில் டல்டாவும் இல்லை, வெண்ணெயும் இல்லை, நெய்யை குத்திருக்கோம். ஏன்னா ஆற்றுல இப்போ அவசரத்துக்கு அதுதான் இருக்குது. அதனால நல்லா அப்படி குழச்சுன்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா. முந்திரி பருப்புலாம் என்ன பண்ணுவான்னா, கடையில் அந்த நாளில் என்ன பண்ணுவான்னா, இந்த முந்திரி பருப்பு உடஞ்ச தூளெல்லாம் இருக்குது பத்தல, அந்த தூளெல்லாம் தனியாக அது ஒரு விலை வச்சு உப்பா அந்த முந்திரி பருப்பு தூளை வாங்கிட்டு வச்சுப்பாங்க. ஒரு குழம்புக்கு அரைச்சி கொட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு இப்படின்னா அந்த நாளில் அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சுப்பா. அதேமாரி துவரம்பருப்பில் துவரம்பருப்பு பொட்டு, உளுத்தம்பருப்பு பொட்டுன்னு அதிலெல்லாம் அந்த உடஞ்சது இருக்கும் பத்தில், அதெல்லாம் வாங்கி வச்சுப்பா. வாங்கி வச்சுட்டு அதில் பண்ணுவா. கடலை மாவு, அரிசி மாவு, இது பொட்டுக்கடலை மாவு. இது போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். அது எண்ணெய் கொஞ்சம் கூட தான் வாங்குவோம். நம்ம கொஞ்சோன்னு தானே பண்ண போகிறோம், ஒன்றும் கிலோ கணக்கில் பண்ணலை இல்லையா. இது ஒரு மாதிரி மொறு மொறுன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னா, 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, 1/2 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு அப்படியும் கலந்து அந்த மாதிரியும் செய்வா. எப்படி வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். ஏதோ ஒன்று வாய்க்கு அந்த நாய்க்கு இதில் வெங்காயம்லாம் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்பக. தாராளமாக போட்டுக்கோங்க. நான் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு பதிலுக்கு தான் நம்ம கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, அந்த முந்திரி பருப்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கோம். வெங்காயம் போட்டேன்னா அதெல்லாம் தேவைப்படாது. வெங்காயத்தை போட்டு அப்படி பண்ணலாம். இதுக்கெல்லாம் மெயினாக வெங்காயம் தான் போட்டு பண்ணுவா எல்லாரும். அம்மாத்தில் இது இப்படி தான் பண்ணுவா. அதனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இதில் என்னென்னா அப்படி கலக்கிறதுல தான் இருக்குது. இந்த உப்பு இது எல்லாம் ஒன்றா கலக்கணும். அது கலந்தாதான், இல்லைன்னா ஒரு இடத்துல உப்பு, ஒரு இடத்துல உப்பு இல்லாமல் அப்படியெல்லாம் இருக்கும். நம்ம நல்லா அப்படியே உட்காந்து கலந்து விட்டால் தான் எல்லாம் ஒன்று மண்ணாகும். நல்லா அதில் கலக்க இப்படி வந்துடும். இந்த பக்குவம் வந்துடும். இந்த பக்குவம் வந்ததுக்கு பிறகு ஜலம் விடணும். ஏன்னா இந்த இலை, அப்புறம் அந்த நெய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் உள்ளதுக்கு இதை மட்டும் என்ன பண்ணணும்னா அப்படி தெளித்து தான் இது பண்ணணும். நம்ம 1/2 டம்ளர் 1 டம்ளர்
அந்த மாதிரி இதை கொட்ட முடியாது. அநேகமாக இந்த மாதிரி கையில் ஒரு 4 கை வாங்குவோன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, இப்படி இப்படி ஜலங்குத்தின இல்லையா, 5 கை வாங்கியிருக்கு. நல்லா கெட்டியாக இந்த மாதிரி சப்பாத்திக்கு பிசியும் இல்லையா, அது இந்த மாதிரி பிசிஞ்சு வச்சுட்டுணும். வாசனை சும்மா பொட்டுக்கடலை மாவும் நெய்யும் சேரும்போது நல்ல வாசனை வருது. இதை என்ன பண்ணுவான்னா, அந்த பாருங்க இப்படி உருட்டி உருட்டி தான் போடுவாள். இந்த பக்கோடாவை மட்டும் இப்படி தான் போடுவாள். ஆனால் நம்ம இதில் கொஞ்சம் சின்னதாக போட்டுப்போம். ஏன்னா இவ்வளோ பெருசு போட்டோன்னா எண்ணெய் நிறையா வைக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் அந்த எண்ணெய் மிஞ்சி போய்டுறது எனக்கு. ரொம்ப உருட்டணும்னு அவசியம் இல்லை, உருட்டின மாதிரி இது பண்ணோம். சின்னதாக இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை போட்டுறணும். மாவை பிசைஞ்சு ரொம்ப நாள் வைக்கக்கூடாது. ஏற்கனவே பொட்டுக்கடலை மாவு எண்ணெய் சாப்பிடும். அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம்னா ரொம்ப சாப்பிடும். அதனால் பிசைஞ்சிட்டோம்னா உடனடியாக போடணும். அதனால் அடுப்பில் எண்ணெயை போட்டு வச்சுக்கணும், சின்னதாக வச்சுக்கணும். அப்புறம் வேணுங்கும்போது பெருசு பண்ணி சுட வச்சுட்டுருணும். இன்றைக்கி கம்மியாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன் நான். ரொம்ப வேணும்னு உருட்டணுங்கிறது இல்லை, கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுருந்தா போதும். எண்ணெய் சுடுறதுக்குள்ளே அப்படி உருட்டி வச்சுட்டோம்னாக்கா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இந்த பாருங்க, ஒரு ஈடு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அப்பா பார்த்தேன்னா நாகப்பட்டினம் தான். நாகப்பட்டினத்தில் அப்பா வேலைக்கு போயிட்டு வருவார். ஹார்பரில் தான் வேலை பார்த்தார். இந்த கப்பல் துறைமுகம் இருக்கு இல்லையா, நாகப்பட்டினம் துறைமுகம், அதில் தான் வேலை பார்த்தார். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும்பொழுது இது பாருங்க, அவள் மந்தார இலையில் போட்டு கொடுப்பா. நான் நம்ம வாழை சரகுல இப்படி போட்டிருக்கேன் பொட்டலம். இப்படி சுருள் போட்டு கீழே அப்படி ஒரு ஸ்டாப்லர் போட்டுருக்கேன். அந்த நாளில் ஸ்டாப்லர்லாம் போட மாட்டா, அந்த மந்தார இலையே போடுவா. அப்படி அந்த இலையில வச்சு சாப்பிட்றதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஹெல்த்தின்னு அதுதான் பண்ணுவாள். அப்புறம் வெத்தலை ஒரு பொட்டலம் போட்டாச்சு. ஆனால் அங்கே அவள் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் இப்படி அகலமாக இருக்கும், குட்டையாக இருக்கும். போட்டு அப்படியே மூடிடுவாள். நம்ம கொஞ்சம் கூட இருக்கிறதுனால அதில் இப்படி போட்டு இப்படி பொட்டலம் கொண்டுட்டு வருவாள். இதை நான் வாழை சரகுல போட்டிருக்கேன். இது பாருங்க, உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, 100 கிராமுக்கு ஒரு ஈடு வரும். நம்ம 400 கிராம் போட்டிருக்கோம், 4 ஈடு. இந்த பாருங்க, ஒரு ஈட்டுக்கு 4 ஈடு வரும். இதை சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, எங்கள் அப்பா ஹார்பரில் வேலை பார்த்தாருன்னு சொன்னேன் நானும். அப்போ என்னாச்சுன்னா, நாங்கள்லாம் ஒரு தடவை ஹார்பருக்கு போயிருந்தோம். எங்கள் அப்பா ஸ்டீமரில் போயிட்டு இருந்தார். தண்ணிக்குள்ளே போயிட்டு இருந்தது. என் தம்பி கேட்டான், அப்பா என்னை ஸ்டீமரில் கூட்டுன்னு போன்னு சொல்லிட்டு, கூட்டுன்னு போகிறேன் அப்பா சொல்லிட்டு இருந்தா கூட்டுன்னு போகல. எங்கள் பெரியப்பா ராஜாமணி அப்பான்னு சொல்லுவோம், அவரும் அதில் தான் வேலை பார்த்துருந்தார். 2 பேரும் பார்த்துட்டு இருந்தா. கூட்டுன்னு போல. தம்பி கோவம் வந்துட்டு, அந்த ஆற்றுல இருக்கு இல்லையா மணல், கடல் மணல், அதை அள்ளி இப்படி 2 காதுலையும் போட்டுட்டான். மண்ணு போட்டுட்டான் காதில். போட்டுட்டு ஒரே அழுக. அப்புறமா அந்த மண்ணெல்லாம் காதுக்குள்ளேருந்து எடுத்து எல்லாம் பண்ணினோம். இந்த நாகப்பட்டினத்தில் எங்கள் அப்பாவை பெற்ற அம்மா வான் தான் அது, அப்பாவோடைய. அங்கே என்னென்னா, எங்கள் பாட்டியோடைய அத்தை பொண்ணு செல்லா பாட்டின்னு, அந்த பாட்டி இந்த பாட்டி 2 பேரும் ஒரே ஆற்றுல தான் 2 பக்கமாக இருப்பா. அங்கே அந்த ஆற்றுல உஷா, சாந்தி, அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த், அப்புறம் எங்கள் அத்தையாத்துலேருந்து எல்லோரும் வந்துடுவாள். எங்கள் அத்தை பொண்ணு, எங்கள் அத்தையோடைய பொண்ணு பட்டம்மான்னு சொல்லிட்டு அவள், அப்புறம் எங்கள் அத்தையோடைய பேரன்கள் 3 பேர், செல்லப்பா, சரண்யன், கண்ணன், அப்புறம் எங்கள் அத்தை பேத்தி அடிக்கடி சொல்லுவேன் ஜெயஸ்ரீயாவோ வந்துடுவோம். அப்புறம் எங்கள் இன்னொரு பெரியம்மா அந்தாண்ட இருந்தால் கோமலா பெரியம்மா, அந்த பெரியம்மா பொண்ணு விஜி,
அப்புறம் கிருத்திகா, இத்தனை பேர் எல்லாரும் உட்காந்துட்டு இருப்போம் திண்ணையில். இந்த லீவு சித்திரை மாதம் லீவில் அங்கே போயிடுவோம். 10 நாள் அங்கே இந்த நெல்லுக்கடை மாரியம்மன் திருநாள் நடக்கும். இப்போ காவடியான காவடி வரும், அவ்வளோ காவடி. அதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி பிடிச்சி பிடிச்சி நாங்கள் தான் கிணத்துல இருக்கிற ஜலத்தெல்லாம் கொண்டு கொண்டு வர காவடிக்கெல்லாம் குத்துவோம். அதில் எங்கள் பெரியப்பா ராஜாமணி அப்பான்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து காவடி எடுப்பார், பெரிய எலக்ட்ரிக் காவடி எடுப்பார். பகல் ஃபுல்லாக காவடிக்கு தண்ணி கணத்தை ஃபுல்லாக இறச்சிருவோம் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து. எங்களுக்கு அதுதான் ஒரு ஹாபி. பால் குடம் அது இது எல்லாம் எடுப்பா. ரொம்ப இதுவாக இருக்கும் அந்த திருநாள். நம்மத்துக்கு பின்னாடியே தேசிகர் சன்னதி, அது லீவுக்கெல்லாம் அங்கே போயிடுவோம். லீவுக்கு 10 நாளைக்கு நான் அங்கே போயிடுவேன். அவள்லாம் அங்கே அத்தையத்தில் இருந்தால் அவள்லாம் வந்துடுவா, இவாள்லாம் அங்கேயே தான் இருப்பா. அதனால் எல்லாருமா சேர்ந்து விளையாடுறது. மத்தியானம் இந்த பக்கோடாக்காக திண்ணையில் உட்காந்துட்டு இருப்போம். 2 திண்ணையிலையும் உட்காந்துட்டு எல்லாரும் காவல் கத்துன்னு இருப்போம். அது வந்த உடனே எல்லாரும் அந்த பக்கோடாவை வாங்கி வச்சுன்னு சாப்பிட்றது, நான் தம்பி எல்லாம். அதெல்லாம் பழைய நினைவுகள். இந்த பக்கோடாவை இன்னைக்கு பார்த்த உடனே இப்படி தான் இருக்கும் அந்த பக்கோடா. அதை பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வருது. இப்படி பொட்டலத்தில் கட்டி எடுத்துட்டு வருவா. பொட்டலம் பக்கோடா தயார். ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஒரு பக்கம் முந்திரி பருப்பு கடி பண்றது, ஒரு பக்கம் புதினா இலை கம கம கமன்ட்டு அப்படியே வாயெல்லாமே கமக்கிறது. நல்லா இருக்க? சூப்பர் சூப்பர். பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்லுங்க, கமெண்ட் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இது நன்னா இருக்குது நன்னா இல்லை, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் கமெண்ட் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.